பாவி, அவ உன்னை எவ்வளவு காதலிச்சு நம்பி கல்யாணம் முடிச்சா. அவளுக்கு கொடுத்த பரிசு இதுதானா? ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? உனக்கு மனசாட்சி இல்லையாடா? வாயும் உயரமா இருக்கிற புள்ளி இப்படி கத்தியால குத்திட்டியே சண்டாளா. ஏண்டா ஏண்டா என் புள்ளை என்னடா பண்ணி வச்சிருக்க? அவ உனக்கு என்னடா பாவம் செஞ்சா? அவ வாயில்லா போச்சுடா. அவளை போய் இப்படி வயிற்றுல கத்தி வச்சு குத்தி வச்சிருக்க. அப்பா, நான் சாவ போறத நினைச்சலாம். நான் எந்த வருத்தமும் படலை. நான் இருந்து மட்டும் என்ன சாதிக்க போறேன்? உங்களெல்லாம் விட்டுட்டு போறோமே தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா காவியா, ஏன் இப்படி சொல்கிறோம்? உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. உனக்கும் வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாதுமா. நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதாம்மா. எனக்கு தேவைதான். நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு. நான் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்காம நான் கல்யாணம் பண்ண அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அவனை கல்யாணம் பண்ணல. அதுக்கு நான் உங்கள் பேச்சை கேட்காம அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அவன் கொடுத்த பரிசுதாம்மா இது. விஜய் அண்ணா, இவன் எஸ்கேப் ஆக பாக்குறான். அவனை விடாதீங்கண்ணா. ப்ரோ, என்ன சொல்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடுங்க. நான் மட்டும் செத்துட்டேன், உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாமே போயிடும். உங்களுக்கு தெரியாது ப்ரோ, தெரியாது. நான் சந்தியா மேல ஆசைப்பட்டது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க சந்தியா இன்னொருத்த மேல ஆசைப்பட்டா அது உங்களுக்கு தெரியுமா? என்ன ப்ரோ, கேட்டதும் அப்படியே கத்திய வச்சு நெஞ்சுக்குள்ள சொருவுன மாதிரி இருக்குமே. இத பாருங்க ப்ரோ, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்போ உங்களை ஒருத்தன் நானு கூப்பிட்டானே, அவன் யாருன்னு நினைச்சீங்க? அவன் உங்க ஆளு சந்தியாவோட எக்ஸ் லவர் தான் அவன். என்னடா என் காதலை பத்தியே நீ அசிங்கமா பேசுறியா? ஒன்ன மாதிரி அவ அழக பார்த்த உடம்ப பார்த்தனா நான் அவளை காதலிக்கல. நான் அவ உள்ளத்தை பார்த்து தானே காதலிச்சேன். அதனால என் கடைசி மூச்சு இருக்கிற வரையும் நான் அவளை மட்டும் தாண்டா காதலிப்பேன், காதலிச்சுட்டே இருப்பேன். நீ அப்படி உயிரோட இருந்தா அது பாரு, நல்லா பார்த்து சாவிடா. அப்பவாது உனக்கு புத்தி வரட்டும். இவனை மட்டும் வெளியே விட்டுறாதீங்க சார். இவனால எங்க குடும்பத்துக்கு ஒரே பிரச்சனை தான். இவன் உள்ள இருந்துட்டு ஏதாவது சதி வேலை பார்த்தாலும் பார்ப்பான். இவனை நீங்க கொஞ்சம் உஷாரா நோட் பண்ணுங்க சார். விஜய், நான் பொழைப்பானான்னு எனக்கே தெரியல விஜய். நான் உயிரோட இருக்கும் போதே என் தங்கச்சி கழுத்துல நீ தாலி கட்டணும், அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் விஜய், ப்ளீஸ் எனக்காக செய்வியா விஜய்? வேண்டாமா, இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்ல. இப்போ இந்த கல்யாணம் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எதுனாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். ஏய் விஜய், நீ காவியாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குடா. ஆமா, எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா அது சந்தியா மட்டும்தாம்மா. நான் யாருக்காகவும் சந்தியா விட்டு கொடுக்க முடியாதுமா. சாரிமா. ஓ, அப்படின்னா உனக்கு இந்த அம்மா முக்கியம் கிடையாது, அம்மா சொல்ற வார்த்தையும் முக்கியம் கிடையாது. இவதான் உனக்கு முக்கியம், அப்படித்தானே? இப்போ நீ தாலி கட்டும் போது நான் இந்த இடத்துல நிக்க மாட்டேன். நீயே தாலி கட்டி நீங்களே சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க. நான் கிளம்புறேன். கல்யாணம் என்பது பூர்வபந்தம், உடலோடு குடியேறிட வாழும் சொந்தம். சம்சாரம் என்பது ஆதியங்கம். மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் வாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே காதல்